ஓம் சாந்தி. உலகத்தில், அது இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் தீபாவளியை கொண்டாடுறாங்க. நாம் கூட தீபாவளியை கொண்டாடிட்டுருக்குறோம். இது ஆன்மீக தீபாவளி. அவங்க வெளியில் கொண்டாடுறாங்க. ஆனால் நமக்கு பாபா தீபாவளி அப்படின்னா உண்மையான தீபாவளி என்ன அப்படின்றது புரிய வச்சுருக்கார். உதாரணத்திற்கு, இப்போ ஆகஸ்ட் 15 கொண்டாடுறாங்க அப்படின்னா அது என்னது? ஞாபகார்த்தம். ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அன்றைக்கு, இல்லையா? ஆனால் இன்று அதை கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஞாபகார்த்தம் ஒவ்வொரு வருடமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே போல் தீபாவளி என்றைக்கும் நடந்தது, அதனுடைய ஞாபகார்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டுருக்கோம். அப்போ ஒரிஜினல் தீபாவளி அப்படின்னா என்ன? ஞாபகார்த்தத்தில் எப்படி கொண்டாடுறாங்கன்றது நம்ம பார்த்துட்ருக்குறோம். எப்படி கொண்டாடுறாங்க? தீபாவளி ஆரம்பம் அப்படின்னால முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறது? தீபாவளி சுத்தம் பண்ணணும். தீபாவளி பண்டிகை வருதுனால முதல்ல கிளீனிங்லேருந்து ஆரம்பமாகுது, இல்லையா? க்ளீன் பண்ணணும். அப்போ அந்த க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஆன்மீக ரகசியம் என்ன? அவங்க வெளியில் கொண்டாடுறாங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. நாம் ஆன்மீக தீபாவளியை கொண்டாடுறோம். அப்போ நாம் எதை க்ளீன் பண்ணணும்? நம்முடைய மனதை க்ளீன் பண்ணணும். அப்போ மனதை எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? உள்நோக்கு முகமுடையவராக இருந்து எனக்குள்ள என்னென்ன அந்த மாதிரி குணங்கள் இருக்குது, தேவையில்லாத விஷயங்கள் என்ன இருக்குது, அதை பார்த்துட்டு அதை நீக்கணும். இதுதான் க்ளீனிங். ஆகையால் இன்று நாம் ஆன்மீக தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு வேண்டாத விஷயம், வேண்டாத சுபாவம், வேண்டாத சம்ஸ்காரம் நமக்குள்ளே இருக்குது. அது ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம்? நீக்கலாம். அது ஃபீல் ஆகக்கூடிய சம்ஸ்காரமாக இருக்கலாம், மூட் ஆஃப் ஆகக்கூடிய சம்ஸ்காரமாக இருக்கலாம், குறை பார்க்கக்கூடிய சம்ஸ்காரமாக இருக்கலாம், குறை கூறக்கூடிய சம்ஸ்காரமாக இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற சம்ஸ்காரமாக கூட இருக்கலாம். ஏதோ இது போல் சின்ன சின்ன சம்ஸ்காரங்கள் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் சத்தியுகத்துக்கு போகலை. அதாவது லக்ஷ்மி நமக்கு இன்னும் என்ன பண்ணலை? வரம் கொடுக்கல. ஏன்னா லக்ஷ்மி யாருக்கு வரம் கொடுப்பாங்க? வடநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவளிக்கு புது பாத்திரம் வாங்குவாங்க, இல்லை புது தட்டு வாங்குவாங்க. அதை வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க. தன்தெரஸ் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுவாங்க. அதில் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. அப்போ புது தட்டு, புது பாத்திரம் அது மஸ்ட்டு. ஏன்னா பழைய பாத்திரத்தில் லக்ஷ்மி பணத்தை நிரப்ப மாட்டாளாம். அதனால் புது பாத்திரத்தை வச்சுருந்தா தான் லக்ஷ்மி சந்தோஷம் அடைந்து அதை நிரப்புவாங்க அப்படின்னு அது ஒரு கொண்டாடுறாங்க. இப்போது நம்முடைய மனதிற்குள்ள அனைத்து செல்வங்கள் நிரம்பணும்னா அந்த மனம் எப்படி இருக்கணும்? சுத்தமானதாக இருக்கணும். ஆகையால் நாம் க்ளீன் பண்ணாத வரைக்கும் நம்ம கொண்டாடவே முடியாது. ஆகையில் எல்லாருமே ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. ஏன்னா பாபா போன முரளிலே சொல்லிட்டாரு, கொண்டாடுவது என்றால் ஆகுவது. ஞாபகம் இருக்கா? ஆகையில் இன்று நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதையும் மனதில் வைக்கணும். கொண்டாடுவது என்றால் ஆகுவது. ஆகையில் ஒவ்வொருத்தருமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்து எனக்குள்ளே இந்த குணம் இருக்குது, இந்த அழுக்கு இருக்குது, இதை நான் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல குணத்தை கொண்டு வரலாம். ஏன்னா தீபாவளி அன்று என்ன செய்கிறாங்க? எல்லாருமே வெளியில் உலகத்தில் புது ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, இல்லையா? ஆகையால் இன்றைக்கு நாம் ஒரு புது குணத்தை அல்லது ஒரு புது லைஃப் ஸ்டைல் நாம் என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். அதுதான் புதுமையின் அடையாளம். அது அவங்களால செய்ய முடியாததுனால கடைக்கு போவாங்க, புது ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, அணிவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நம்முடைய மனதிற்குள்ளே அந்த புதுமை இருக்கும்போது, நல்ல குணங்கள் இருக்கும்போது, ஏன்னா தீபாவளினால புதுமையின் பண்டிகை. புது ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க. வீட்டெல்லாம் நம்ம பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி வடநாட்டில் தீபாவளி அன்று அவங்க 5 நாள் கொண்டாடுவாங்க.
ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, அவங்களும் பெயிண்ட் அடிப்பாங்க. ஆகையால் நம்ம முதல்ல நம்முடைய மனதை க்ளீன் பண்ணணும். ஒரு புது குணத்தை, இது வரைக்கும் நமக்குள்ளே எந்த குணம் இல்லையோ அந்த ஒரு புது குணத்தை தாரணை பண்ணணும், கடைப்பிடிக்கணும். அல்லது குறைவாக இருக்கிற குணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் நம்ம கொண்டாட முடியும், ஊக்க உற்சாகத்தில் இருக்க முடியும். ஆகல தீபாவளி என்றாலே புதுமை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன செய்வாங்க தீபாவளி அப்படின்னா? எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா பண்டிகை என்றாலே ஊக்கம் உற்சாகம். ஊக்கம் உற்சாகமாக இருப்பதற்கு எல்லாரும் ஒன்று சேருவாங்க. அதில் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போல்லாம் கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்வாங்க. அப்போ செய்யும் போது மாமியார் மருமகளின்னு எல்லாரும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூடி செய்வாங்க. அப்போ அங்கே என்ன குணம் இருக்குது, ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்காக தான் அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் இப்போ படைக்கிறதுக்கே கடையில் வாங்கி லட்டு படைக்கிறாங்க, அது வேற விஷயம் இல்லையா? அப்போ ஒற்றுமை. இன்றைக்கும் பாபா அந்த குழுவை பற்றி சொன்னார் இல்லையா? குழுவில் என்ன இருக்கணும், ஆன்மீக அன்பு இருக்கணும். அப்போ தான் அங்கே என்ன இருக்கும், ஒற்றுமை இருக்கு. இருப்பீங்களா? இருப்பீங்களா? ஒற்றுமையாக இருந்து தீபாவளியை கொண்டாடுவீங்களா? ஒரு குடும்பத்துலேயும் சரி எங்கேயும் சரி, எங்கே ஒற்றுமை இருக்கோ அங்கே என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. அப்போ தான் கொண்டாட முடியும். ஆகையால் இந்த தீபாவளி அன்று நாம் இப்படி இருப்போம், ஊக்க உற்சாகமாக இருப்போம், மனதிற்குள்ள அந்த ஒரு நல்ல புதுமையை கொண்டு வருவோம். இது போல் ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணணும், உறுதி எடுத்துக்கணும். ஏன்னா பாபா சொல்லிட்டார், யார் எப்படி இருந்தாலும், யார் எதை கொடுத்தாலும் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அவங்க அதை கொடுப்பாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது நாம் கொடுக்கணும். தேவதை ஆகணும், வள்ளல் ஆகணும். அப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இறைவன் பாப்பர், ஓ இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி நிறைய நிரப்புவார். ஆகையால் நாம் கொடுக்கக்கூடியவர்கள் ஆகணும், வள்ளல் ஆகணும். அதுதான் பகிர்ந்தளிப்பது. தீபாவளின்னா அவங்க மட்டும் செய்துட்டு சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆகையால் கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகணும், பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்தளிக்கக்கூடியவர்கள் ஆகணும், மகாதானி ஆகணும், வரதானி ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். ஆகையால் இன்று எல்லாருமே என்ன பண்ணணும், சுகம் சாந்தியினுடைய கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும். அது எப்படி கொடுப்பீங்க, எங்கே கொடுப்பீங்க, அது நீங்களே என்ன பண்ணணும். இன்னும் ஒரு விஷயம், நம்ம ஆத்ம விளக்கை பாபா ஏற்றிட்டார், பிரகாஷிக்க வச்சுட்டேன்னு சொல்கிறார். ஜொலிச்சிட்டு இருக்கு அந்த ஆத்ம ஜோதி. ஆகையில் தினமும் நமக்கு தீபாவளி, ஒவ்வொரு நாளும் நமக்கு தீபாவளி. ஆகையில் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணும், நல்ல ஒரு புதுமை தன்மையோடு மகிழ்ச்சியாக ஊக்க உற்சாகமாக எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே ஒற்றுமையாக வாழணும். இதுதான் பாபா நம்ம மீது வச்சிருக்கக்கூடிய அன்பினுடைய கைமாறு இல்லைங்களா? இது போல தான் தீபாவளி கொண்டாடணும். அப்போ லக்ஷ்மி வரம் கொடுப்பா. சகல செல்வங்கள் சௌபாகியங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் நடனம் ஆடிட்டே, நம்முடைய ஆத்மா நம்முடைய உடலுக்குள்ளே நடனம் ஆடிட்டே இருக்கும். ஆகையில இப்படி தீபாவளியே கொண்டாடலாமா? யாரெல்லாம் இப்படி கொண்டாட விரும்புகிறீங்க? பாபா பார்த்துட்டாரு, ததாஸ்து அப்படியே ஆகுவாயாகன்னு சொல்லிட்டார். இது போல் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருங்க. நரகாசுரன் இறந்ததற்காக நாம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய நரகத்தினுடைய அசுரன் எப்போ சாகிறானோ அப்போ தான் நமக்கு தீபாவளி. அதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே நேரத்தில் தீபாவளினால என்ன அர்த்தம், தீபங்களின் ஆவளி, அது ஒற்றுமையை தானே குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், கொண்டாடுறோம் அப்படின்னா இதுக்கு என்ன பேர், தீபங்களின் ஆவளி இல்லையா? ஆகையால் இன்றைக்கு ஒரே ஒரு ப்ராக்டிஸ், ஒரு பயிற்சி நான் செய்கிறேன்னு சொல்லி உறுதி எடுத்துக்கோங்க. நானும் ஒரு தீபம்தான். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒரு நல்ல தெய்வீக நட்சத்திரமாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நான்
பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சொன்னார் இல்லையா பாபா, அனாதி ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணணும், அந்த தெய்வீக ஆத்மாவாக ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம எல்லார்கிட்டேயும் நம்ம நல்லா இருக்க முடியும், பகிர்ந்தளிக்க முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம ஆத்ம தீபம் மங்கி இருக்கிறத தூண்டிவிட்டு தீபாவளி வாழ்த்துக்கள் மூலமாக நம்முடைய ஆத்மாவை ஒளிபெற செய்த நம்முடைய அன்பு தீதிக்கு நம்முடைய பலத்த கரகோஷத்தின் மூலமாக நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற அந்த உறுதியை நாம் அளிப்போம்.